ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 278. இதில் ஏகநாதர் எனும் பக்தரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஏகநாதரது பாட்டனார் பானுதாசன் என்பவர் மகா முனிவர், ஞானி. இவரது காலத்திலே விஜயநகரத்தை ஆண்ட ராமராயர் என்பவர் பண்டரிபுரத்துக்கு வந்து அச்சா அவதாரமாக விளங்கும் மூலமூர்த்தியை தமது அரண்மனையிலே பிரதிஷ்டை செய்ய விரும்பினார். இப்பொழுது பால் அடைந்த ஹம்பி நகரிலே உள்ள விட்டல சுவாமி கோவில் இதுவாக இருக்கலாம். அப்பொழுது பண்டரிநாதன், நீ ஒரு தவறும் செய்யாத வரையில் நான் உன்னுடன் இருப்பேன் என அவரிடம் கூறினார். அரசர் விக்கிரகத்தை எடுத்து சென்றது மக்களின் மனதில் ஆறா துயரை உண்டு பண்ணியது. மக்களின் பிரதிநிதியாக இறைவன் இடமே மன்றாடி அழைப்பது என்ற நோக்கத்துடன் பானுதாசர் சென்றார். இறைவன் அவரோடு வெகு நேரம் அளவலாவி பின் தன் கழுத்தில் இருந்த நவரத்ன மாலையை அவர் கழுத்திலே இட்டு அனுப்பிவிட்டான். மறுநாள் காலையில் எழுந்து துங்கபத்திரையில் நீராடும்போது நகர் காவலர்கள் பானுதாசரை திருடன் என குற்றம் சாட்டி அரசனிடம் இழுத்து போனார்கள். அரசன் தீர விசாரிக்காமல் கழுவில் ஏற்றும்படி உத்தரவு இட்டுவிட்டான். கழு மரத்து அருகே சென்ற பானுதாசர் மரத்தை ஏறிட்டு நோக்கினார். உடனே அந்த மரம் பசுமையாகி தளிர்த்து பூத்தது. தூதுவர் அரசனிடம் அதை தெரிவித்தார்கள். அரசன் ஓடி வந்து பானுதாசர் திருவடிகளில் விழுந்தான். இப்பொழுது விட்டல பகவான் அரசனிடம் கூறினார், தவறு செய்யாத வரையில் நான் இருப்பேன் என்றேன். தவறு நீ இப்பொழுது செய்துவிட்டாய், நான் செல்கிறேன் என கூறிவிட்டு பானுதாசருடன் திரும்பி பார்க்காமல் பண்டரிபுரத்திற்கு வந்து சேர்ந்து விட்டான் இறைவன். இந்த சம்பவத்தின் பின் தோன்றியவர்தான் சூரிய நாராயணர். இவரது தனையரே ஏகநாதர். குழந்தை பருவத்திலேயே இவர் தம் கருணை நிறைந்து இருந்தது. யார் எதை கேட்டாலும் கொடுத்து விடுவார். கோவில் வாசலிலே உட்கார்ந்திருக்கும் பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் தந்தை உதவி செய்ய சொல்லி வற்புறுத்துவார் இவர். அது மட்டும் இல்லாமல் கல்வி கேள்விகளிலும் சிறந்து விளங்கினார். குழந்தையினது அறிவின் கூர்மையை அறிந்த தந்தையார் குருவின் உபதேசம் பெற வேண்டும் என நினைத்தார். இதை வாய் மொழியாக சொல்லும் முன்பே முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான ஏகநாதர் குருவை தேடல் ஆனார். இப்பொழுது பைண்டனிபுரத்திலே ஜனார்த்தன பண்டிதர் என்ற பெரியார் ஒருவர் இருந்தார். அவர் பெரிய அறிஞர், மிகச்சிறந்த பக்தர். அவரிடம் தமது மைந்தரை அழைத்து சென்றார் சூரிய நாராயணர். அவர் குழந்தையை பார்த்து, ஓ குழந்தாய், உனக்கு என்ன வேண்டும் என்றார் அவர். என்னை உங்களுடைய சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் ஏகநாதர். அன்று முதல் அவர் ஏகநாதரை தமது சீடராக ஏற்றுக்கொண்டார். ஜனார்த்தன பண்டிதருக்கு இவரும் முறைப்படி பணிவிடைகள் செய்து பயின்று வந்தார். நாள் அடைவில் இவரே முதன்மையான சீடர் ஆகிவிட்டார். மேலும் நாட்கள் செல்ல செல்ல தம்மைவிட தம் சீடராகிய ஏகநாதர் அறிவிலும் தத்துவ ஆராய்ச்சியிலும் சிறந்து விளங்குவதை அறிந்து மனம் பூரித்து போனார் ஜனார்த்தன பண்டிதர். இப்பொழுது ஜனார்த்தன பண்டிதர் தமது மடத்தின் வரவு செலவு கணக்குகளை இவரிடம் ஒப்படைத்து இருந்தார். ஒரு நாள் இரவு வெகு நேரம் கண் விழித்து கூட்டி கழித்து விடை தேடிக்கொண்டு இருந்தார் ஏகநாதர். அப்பொழுது பண்டிதர் பின்புறம் வந்து நின்றதை இவர் கவனிக்கவே இல்லை. நெடுநேரம் கழித்து விடை சரியாக வந்து, பேஸ் பேஸ்
சரி சரி என வாய்விட்டு கூறினார் ஏகநாதர். அப்பொழுது பண்டிதர் கணக்கின் விடையை கண்டுபிடித்த பின்பே தூங்குவது என்று இருந்த உறுதியை இறைவனை அடையும் வகையிலும் செலுத்து என கூறி ராம தாரக மந்திரத்தை உபதேசித்தார். இதன் பின்பு இவர் குருநாதராகிய தாத்ரேயின் தரிசனம் கிடைக்க வேண்டும் என இருமுறை முயற்சிகள் செய்தார். ஆனால் இருமுறையும் தத்ரேயர் விளைச்ச வடிவிலே வந்து நிற்க இவர் காணாது தோல்வி உற்றார். பிறகு தாத்ரேயரே மனம் வந்து காட்சி தந்து பிரம்மஞானத்தை உபதேசம் செய்தார். பிறகு ஏகநாதா, நாட்டிலே பக்தி குறைந்து அதர்மம் மேல் இடுகின்றது. மக்கள் நாஸ்திகம் பேசுகின்றார்கள். தெய்வ பக்தியும் உறுதியும் குலைகின்றன. ஆகவே வடமொழியில் உள்ள வால்மீகி ராமாயணம், ஸ்ரீமத் பாகவதம் ஆகிய இதிகாசங்களை மகாராஷ்டிரா மொழியிலே எழுதி மக்களிடையே பரவச் செய்வாயாக. நாட்டிலே தெய்வ பக்தி செழித்து ஓங்க வேண்டுமானால் சுவையுள்ள இதிகாச புராணங்கள் வீடுதோறும், வீதிதோறும், சாலைதோறும், கோவில்தோறும் பிரவச்சனம் செய்ய வேண்டும். இந்த திருப்பணி ஏற்று செய்வாயாக என வற்புறுத்தி மறைந்து போனார். இதன் பின்பு குருவின் அனுமதி பெற்று வீடு திரும்பினார் ஏகநாதர். இப்படியாக இருக்கும் சமயத்தில் பெற்றோர் மறைந்து விட்டார்கள். அந்த விசனத்தில் சில நாட்கள் சென்றன. ஒரு நாள் தாத்ரேயர் கனவில் தோன்றி, ஓ ஏகநாதா, உன் இராமாயணத்தினால் நீயும் பேர் பெற்று மக்களையும் வாழ்விக்க வேண்டாவோ? எழுந்திரு, உன் இராமாயணம் அமர காவியமாக விளங்கும் என்றார் அவர். ஏற்கனவே பரம்பரை செல்வமாக வந்த பக்தி, ஜனார்த்தன பண்டிதர் வாயிலாக பெற்ற கல்வி அறிவு இறைவன் தாத்ரேய வடிவிலே வந்து உபதேசித்தது. இவைகளின் பயன் எல்லாம் ஒன்று சேர்ந்து அமிழ்தினும் இனிய பாக்களாக மகாராஷ்டிரா பாஷையிலே இராமாயணம் உருவாக தொடங்கிவிட்டது. இப்படியாக இருக்கும் சமயம் அண்டை வீட்டு அந்தணன் ஒருவன், இவர் வடமொழி பயிற்சி சிறிதும் இல்லாமல் எப்படி இராமாயணம் பாடி விடுவார்? வால்மீகியை படிப்பதற்கும் இவர் தகுதி அற்றவர் என பிரச்சாரம் செய்து வந்தான். இப்படி இருக்கையில் சுந்தர காண்டத்தில் அனுமன் விஸ்வரூபம் எடுக்கும் பகுதியை பாடும் பொழுது மெய் மறந்து கவிதா ரசத்திலே ஈடுபட்டு இருந்த இவர் தாமே அனுமன் என நினைத்து விஸ்வரூபமாக எழும்பத் தொடங்க அதை அறிந்த அண்டை வீட்டார்கள் கர்வம் குலைந்து இவருடைய திருவடிகளிலே விழுந்து மன்னிப்பு கேட்டான். அவன் இராமாயணம் பாடி முடித்து அரங்கேற்றம் நடந்தது. நாள்தோறும் தமது பூஜை வழிபாடுகளுக்கு பிறகு இராமாயண சொற்பொழிவுகளும் செய்யத் தொடங்கினார். பகவான் பண்டரிநாதன் இந்த இனிய ராம சரிதத்தை மீண்டும் மானிட வடிவம் தாங்கி கேட்க வேண்டும் என விருப்பம் கொண்டான். உலகம் எல்லாம் புகழும் மகாராஷ்டிரா மகாகவி என்ற பட்டம் பெற்றவர் ஏகநாதர். இவரிடம் பணியாளாக இருந்து இவரது அமுதமயமான கவிதைகளை இவரது வாக்கினாலேயே கேட்போம் என ஒரு பணிமகன் போல் இவரது வீட்டிற்கு சென்றான் பண்டரிநாதன். தனது பெயர் கண்டியா கிருஷ்ணா என்றும் பாகவத கைங்கரியமே தனது வேலை என்றும் சம்பளம் தேவை கிடையாது, பிரசாதம் கொடுத்தால் போதும் என கூறி வேலையில் அமர்ந்து விட்டான் இறைவன். இப்பொழுது ஏகநாதர் அவனை தம் மைந்தனைப் போல நினைத்தார். இப்பொழுது இறைவன் ஓடி ஓடி பம்பரம் போல் சுழன்று வேலைகள் செய்தான் கண்டியா கிருஷ்ணன். அது மட்டும் இல்லாமல் இராமாயணம் தொடங்கும் பொழுது அதற்கு வேண்டிய தீபம் தூபம் நிவேதனங்களை எல்லாம் எடுத்து வைத்து விசிறியை எடுத்துக்கொண்டு ஏகநாதருக்கு பக்கத்திலே நின்று விசிறவும் தொடங்கி விடுவான். இசையோடு உணர்ச்சி ததும்ப கண்கள் நீர் மல்க சொற்பொழிவிலே ஈடுபட்டு உருகி உருகி பாடுவார் ஏகநாதர். இறைவன் விசிறியும் கையுமாக அந்த மெய் அன்பருக்கு விசிறியபடியே புன்னகை கொண்டு மகிழ்வான். அங்கேயே வரும் நவ ரசங்களின் பாவங்களுக்கு ஏற்ப கண்டியா கிருஷ்ணனது அகமும் முகமும் மலரும். ஓ அடடா,
எழுத்தறிவற்ற இந்த பணிமகன் மிகச்சிறந்த ரசிகன், மிகுந்த பக்தன் போல் இருக்கிறது. இல்லாவிட்டால் வெறுஞ்சோற்றுக்கு இப்படி அன்பும் ஆர்வமும் பொங்க இவ்வளவு வேலைகள் செய்வானா என ஊரார் அதிசயித்தார்கள். இப்படி சில வருடங்கள் இராமாயணமும் பாகவதமும் நடைபெற்றன. வால்மீகி பகவானும் சுகப்பிரமமும் ஆச்சரியம் அடையும் வகையிலே விளங்கியது இவரது கவிதா அமிர்தம். இப்படியாக ஒரே பக்திமயமான வாழ்க்கை நடத்தி வருவதிலே ஈடுபட்டு கண்டியா கிருஷ்ணன் மெய் மறந்து இருந்தான். இதன் நடுவே ஏகநாதரது தந்தையாருக்கு சிராத்தம் வந்துவிட்டது. உரிய முறைப்படி அந்தணர்களை 2 நாட்களுக்கு முன்பே நிச்சயித்து எல்லாவிதமான ஏற்பாடுகளையும் செய்து இருந்தான் கண்டியா கிருஷ்ணன். வீடு மெழுகி தண்ணீர் நிரப்பி சமையல் செய்ய புகுந்து இருந்தான் அவன். சமையல் அறையில் இருந்து நெய், ஏலம், வெல்லம் இவைகளின் இனிய நறுமணமும் காய்கறிகளின் நறுமணமும் அந்த வீட்டை சுற்றிலும் சூழ்ந்து இருந்தன. அந்த வீட்டை ஒட்டிய பின்புறத்து தோட்டத்திலே வசித்த தோட்டக்காரர் ஜாதியிலே பஞ்சமர். இந்த வாசனை காற்று வாட்டத்தினால் அவர்கள் குடிசை பக்கமும் வீசியது. அப்பொழுது தோட்டக்காரன் மனைவி, ஓ அடடா, வாசனையே இப்படி இருக்கின்றதே, அந்த சாப்பாடு எப்படி இருக்குமோ, எனக்கு கிடைக்குமா என்றாள் அவள். இப்பொழுது தோட்டக்காரன் கோபம் கொண்டான். எத்தனையோ நாட்களில் நமக்கு பிரசாதம் கிடைத்து இருக்கின்றது. இது இறந்தவர்களை வழிபடும் சடங்கு, பிறர் ஒருவருக்குமே கிட்டாது. அதிலும் கீழ்மக்கள் நாம் ஆசைப்படுவது தவறு, பெரும் பாவம் என அதட்டினான். இந்த சொற்கள் ஏகநாதர் செவிகளிலே விழுந்தன. சிராத்த பொருட்களை பார்த்து பிறர் விரும்பினால் அவை உதவாது என்பது ஒரு நியமம். அதன் பொருட்டே அந்தனர் உண்ணும் வரை விரும்பக்கூடிய சிறு குழந்தைகளையும் அருகே நெருங்க விடமாட்டார்கள். ஏகநாதர் நினைத்தார், இந்த பெண் வாசனையை நுகர்ந்து விட்டால், உண்ண வேண்டும் என்ற ஆவலும் கொண்டு விட்டால், சேரி மக்கள் இத்தகைய உணவை தயிரும் நெய்யும் பாலும் பலவுமாக எப்பொழுது உண்ணப் போகின்றார்கள்? இதை ஏழை மக்களுக்கு போட்டுவிட்டு புதிதாக செய்து தந்தை ஆராதிப்போம். மேலும் அவர் நினைத்தார், கண்டியா கிருஷ்ணன் மனம் வைத்தான். ஆனால் ஒரு நொடியிலே சமைத்து பரிமாறி விடுவான் என எண்ணியவராக அங்கே சமையல் செய்திருந்த உணவையெல்லாம் சேரி மக்களுக்கு வழங்கிவிட்டார். மீண்டும் வீடு மெழுகி நீர் நிரப்பி பாத்திரங்களை தேய்த்து புண்ணியா வசனம் செய்து சமையலை தொடங்கி செய்து கொண்டு இருந்தான் கண்டியா கிருஷ்ணன். ஏற்கனவே தெரு திண்ணையிலே கூடியிருந்த அந்தணர்கள் புறக்கடை தோட்டத்தில் நடந்த சம்பவம் தெரிந்து சீறி எழுந்தார்கள். பித்ரு தினங்களிலே பிச்சையிடுவது கூடாது, பூஜை புனஸ்காரங்களையும் மாடுகளுக்கு தீனி வைப்பதையும் கூட வந்தவர்கள் தாம்பூலம் பெற்ற பிறகே செய்ய வேண்டும். இந்த ஏகநாதர் தாம் மகா வித்துவான் என்ற கர்வத்தினால் இப்படி பித்திருக்களுக்காக செய்த உணவை பஞ்சமருக்கு இட்டுவிட்டார். இவர் வீட்டில் இனி நுழைவது பாவம் என உள்ளே வர மறுத்து தெரு திண்ணையிலே உட்கார்ந்து விட்டார்கள். இப்பொழுது ஏகநாதர் பல வகையான நியாயங்கள் சொல்லி பார்த்தும் அவர்கள் அசைவதாக கிடையாது. கவலையோடு உள்ளே வந்தார். விஷயத்தை ஊகித்த கண்டியா கிருஷ்ணன், ஓ சுவாமி, கவலை வேண்டாம். பிரதக்ஷ மகாவிஷ்ணு விஸ்வதேவர் பித்ரு ஆகியோருக்குரிய இந்த 3 இலைகளிலும் அமர்வதற்கு மூவரையும் மெய்யன்போடு வழிபடுங்கள், தாமே வருவார்கள். உங்களுக்கோ மந்திரங்கள் முழுவதும் தெரியும், அதிதிகள் இல்லையே என ஏங்க வேண்டாம். அடியேனும் மற்ற என் சுற்று வேலை செய்பவரும் அமர்ந்து விடுகிறோம் என்றான் அவன். இப்பொழுது அரை மனதுடன் கண்களை மூடிய வண்ணம் தமது வீட்டில் பூஜை செய்யும் இடத்தில் தியானத்தில் அமர்ந்தார் அவர். ஒரு நாளிகை ஆயிற்று. கூடத்தில் உள்ள முற்றத்திலே கருமுகில் தாமரை பூத்து 2 சுடர் 2 புறந்தேதி வந்தது போல திருமால்
கருட வாகனராய் வந்து இறங்கிவிட்டார். அவரை அடுத்து சூலபாணியாகிய சிவபெருமான் விடையின்றியே வந்து தோன்றிவிட்டார். ஏகநாதரது தந்தையே நிழல் உருவாக வந்து தமது இலையிலே உட்கார்ந்து இருந்தார். உள்ளே வேத மந்திரங்களின் ஒளியும் ஹோமம் செய்யும் நெய்யின் நறுமணமும் வீதியிலே இருந்தவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிட்டன. சாளரங்களின் வழியே எட்டி பார்க்க ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் அமர்ந்து உண்பது தெரிந்தது. கண்டியாவே விழுந்து விழுந்து உபசரித்து பரிமாறுகின்றான். இந்த அதிசயத்தை கண்ட அவர்கள், நாம் இறைவனுக்கு தவறு செய்தாலும் பொறுப்பான், தன் அடியாருக்கு தவறு செய்தால் பொறுக்க மாட்டான். வாருங்கள், கோவிலுக்கு சென்று இறைவன் திருமுன்னே விழுந்து மன்னிப்பு கூறுவோம் என பசியோடு ஆலயத்தை நோக்கி விரைந்தார்கள். இங்கே கண்டியா கிருஷ்ணனும் மற்றும் சமையல் செய்பவர்களுமே அதிதியாக உட்கார்ந்து உண்ண சடங்குகள் பூர்த்தியாயின. கோவிலுக்கு சென்ற அந்தனர் இறைவனை வழிபட்டு பின் ஏகநாதரை ஏற்றுக்கொள்வதா, ஜாதி பிரஷ்டம் செய்து விடுவதா என சிந்தித்து முடிவு காண முடியாமல் ஒரு பிராயச்சித்தம் செய்யும்படி சொல்லி பிறகு ஏற்றுக்கொள்வது என முடிவுக்கு வந்து விட்டார்கள். இதை ஏகநாதரும் ஏற்றுக்கொண்டு கங்கா நதிக்கரையிலே ஒரு மகா சங்கல்பம் செய்து நீராடுவதற்காக ஒப்புக்கொண்டு கங்கையை அடைந்து விட்டார். அந்த சமயம் ஒரு முதிய அந்தனர் குஷ்ட நோயுடன் அங்கே வந்து, ஓ, இங்கே ஏகநாதர் என்ற விஷ்ணு பக்தர் இருக்கிறாராமே, அவர் வீடு தெரியுமா என கேட்டார். மற்றவர்கள் விசாரிக்க அவர், நான் நெடுநாளாக பாண்டுரங்கனை வழிபட்டு வருபவன், இந்த தொழுநோய் நீங்க வேண்டும் என வரம் கேட்டேன். அதற்கு பகவான் இந்த பைடனிபுரத்தில் ஏகநாதன் என்ற பக்தர் பித்ரு தினத்திலே பஞ்சமருக்கு அன்னமிட்டார். பல நாட்களாக சோறு காணாத அவர்களுக்கு இட்ட அன்னதான பலன் மிக மிக பெரிது. அதிலே ஒரு குழந்தைக்கு இட்ட பலனை உனக்கு தத்தம் செய்து விட்டான் என்றால் உனது நோய் நீங்கிவிடும் என்றான். அந்த பலனை வேண்டியே இங்கு வந்தேன் என்றான் அவர். உடனே ஏகநாதர், நான் அந்த புண்ணிய பலனை விரும்பி அன்னம் இடவில்லை, விரும்பிய பொருளை ஈதல் நன்று என்ற ஒரே நோக்கோடுதான் கொடுத்தேன். இப்பொழுது அந்த பலனால் தங்களது நோய் தீர்மானால் அதைவிட சிறந்த பேறு என்ன இருக்கின்றது? இதோ அந்த பலனை மந்திர பூர்வமாக தந்துவிட்டேன் என்று அவர் கைகளிலே கங்கா ஜலத்தை வார்த்தார். அந்த அந்தனரது தொழுநோய் உடனே மறைந்து விட்டது. மகா சங்கல்பம் செய்து பிராயச்சித்தம் செய்விக்க வந்த அந்தனர் குலம் வெட்கி தலை குனிந்து நின்றது. இப்படியாக இருக்கும் சமயத்தில் பண்டரிபுரத்திலே கடந்த 12 ஆண்டுகளாக உற்சவம் சிறப்பாக நடைபெறவில்லை என மக்கள் நினைத்தார்கள். அவர்களுள் ஒரு அந்தனர் இறைவனை பிரதிச்சயமாக பார்த்தே தீர்வது என்ற உறுதியான வைராக்கியத்துடன் தவம் செய்து கொண்டு இருந்தார். நாட்கள் உருண்டு ஓடின. ஆனால் இறைவனது அருள் கிட்டவில்லை. இந்த மகா தபஸ்வி உறுதியைக் கண்டு ஜெகன் மாதா ஆகிய ருக்மிணி தேவி கவலை கொண்டால் இறைவன் மீதே அவளுக்கு கோபம் வந்துவிட்டது. ஒரு நாள் அந்த அந்தனர் முன் தோன்றி, பகவான் கடந்த 12 ஆண்டுகளாக ஏகநாதர் வீட்டிலேயே பணியாளராக கண்டியா கிருஷ்ணன் என்ற பெயரோடு துணி துவைத்து, வீடு பெருக்கி, விளக்கேற்றி, காவடியிலே நீர் சுமந்து சமையலும் செய்கின்றார். இங்கேயுள்ள பக்த கோடிகளை பற்றி சிந்தையே கிடையாது. காரணம் என்ன தெரியுமோ? அவரது இராமாயண சொற்பொழிவிலே கேட்கின்றாராம். நீர் சென்று கைப்பிடியாக பிடித்து இது நியாயந்தானா என கேட்டு அழைத்து வாரும் என்றாள் ருக்மிணி தேவி. இதனை கேட்ட அந்தனர் ஆச்சரியத்தினால் திகைத்து போனார். உடனே புறப்பட்டு பைடனிபுரம் சென்று ஏகநாதர் வீட்டை அடைந்து விட்டார். அவர் சென்றபோது கண்டியா கிருஷ்ணன் இல்லை. கண்டியாவை தேடி ஒருவரும் இதுவரை வந்தது கிடையாதே. அவனும் தனக்கு உற்றாரும் இல்லை, ஊராரும் இல்லை, பேரும் இல்லை என்றானே. இவர் யாரோ என ஏகநாதர் எண்ணியவராக உட்காரும்படி உபசரித்து குசலம் விசாரிக்கலானார். இப்படியாக இருக்கும் அந்த சமயம் நீர் நிறைந்த காவடியை தோளிலே தாங்கி உள்ளே நுழைந்தான் கண்டியா கிருஷ்ணன்.
கண்டியா கிருஷ்ணனை கண்டவுடனே எழுந்து அவன் கால்களில் விழுந்து, ஓ சுவாமி, தாங்கள் இப்படி ஒரு மெய் அடியானுக்கு ஆட்பட்டு குற்றவியல் செய்ய வந்துவிட்டீரே என பலவாறு சொல்லி புலம்ப, கண்டியா கிருஷ்ணரோ ஒன்றும் அறியாதவன் போல வேகமாக காவடியுடன் பூஜை அறை நோக்கி நடந்தான். வந்தவர் பின் தொடர்ந்து பூஜை அறையில் நுழைவே அங்கு கண்டியா கிருஷ்ணனை காணவில்லை. தடாலென மூர்ச்சித்து கீழே விழுந்து விட்டார் அந்த பிராமணர். ஏகநாதர் உள்ளே சென்று அந்தணரை மூர்ச்சை தெளிவிக்க, கண்டியா, ஓ கண்டியா என அழைத்தார். அந்தணர் விழித்தெழுந்து, சுவாமி, கண்டியா இனி உமக்கு அகப்பட மாட்டான். 12 வருடங்களாக உங்களுக்கே பாண்டிரங்கன் கண்டியாவாக பணி செய்து கிடந்தான் என்றெல்லாம் பலவாறு சொல்லி சொல்லி புலம்ப உண்மை அறிந்த ஏகநாதர், ஓ அடடா, இறைவன் என்று உணராமல் குற்றவியல் பெற்றுவிட்டேனே என ஏங்கி ஏங்கி உருகலானார். ஓ கண்டியா, ஓ கண்டியா, நீயே வந்தும் அறியாமல் போனேனே என அவர் உள்ளம் துடிதுடித்தது. இறைவனது எல்லையற்ற கருணையை நினைத்து அவரும் அவரது மனைவியாரும் உருகினார்கள். முறைப்படி இராமாயணம் மற்றும் பாகவதம் கைங்கரியங்களும் நடந்து வந்தன. ஒரு நாள் கனவிலே ஞானேஸ்வரர் வந்து ஆனந்திக்கு வந்து எனது சமாதி அருகே உள்ள அஸ்வத்த விருட்சத்தை வேறு இடத்தில் பிரதிஷ்டை செய்வாயாக என பணித்தார். இதனை கேட்டு உடனே அங்கு சென்று அவர் விரும்பியபடியே அஸ்வத்த பிரதிஷ்டை செய்து சமாதியையும் நல்ல முறையிலே புதுப்பித்து கட்டத் தொடங்கினார். ஊருக்கு வெளியே வெகு தூரத்தில் இருந்த அந்த சமாதியிலே வேலை செய்யும் பணியாட்களுக்கு ஒரு வர்த்தகர் பிறகு பணம் கொடுத்தால் போதும் என கூறி உணவும் குடிதண்ணீரும் அளிக்க முன்வந்தார். ஏகநாதரோ பஜனையில் ஈடுபட்டபடியே வேலையை மேற்பார்வை பார்த்து வந்தார். வேலை முடிந்தது. உற்சவரும் குருபூஜையும் முடிந்தன. ஊருக்கு புறப்படும் சமயம் வர்த்தகருக்கு பணம் கொடுக்கச் சென்றார் ஏகநாதர். அதற்கு வர்த்தகரோ, நானும் பைடனிபுரம் தாண்டியே செல்ல வேண்டும், அங்கே பெற்றுக்கொள்கின்றேன் என்றார் அவர். இப்பொழுது பைடனிபுரமும் வந்துவிட்டது. பஜனை கோஷ்டியுடன் தமது ஊர் சாலைகளே திரும்பினார் ஏகநாதர். அதுவரை உடன் வந்த வர்த்தகர் மாயமாக மறைந்து போனார். வர்த்தகரை காணோம் என்ற செய்தி காதிலே விழுந்ததும், பண்டரிநாதா, இதுவும் உன் திருவிளையாடல் தானா என கண்ணீர் மல்க கதறினார் ஏகநாதர். அவரது குரலின் பெரு ஒளி அந்த பைடனிபுர சாலை முழுவதும் எதிர் ஒலித்தது. இறைவன் தொண்டருக்கு தொண்டராக வந்து பணி செய்த அற்புதத்தை இன்றும் பேசுகிறது மகாராஷ்டிர தேசம். இது இப்படியாக இருக்க இன்றும் பண்டரிபுரத்தில் ஏகநாதர் பாடல்களை பாடுவது என்ற வழக்கம் இருந்து வருகின்றது. இதை பாடுபவர்களை ஹரிதாசர்கள் என வழங்குவார்கள். இவர்களுக்கென்றே மானியமும் உண்டு என்பதில் இருந்தே இவருடைய பாடல்களின் பெருமை விளங்கும். ஏகநாதரது பாகவதத்தை ஹரிபாட் என்றும் குறிப்பார்கள். ஏகநாதரது பூதவுடல் மறைந்துவிட்டது. அவரது மகா காவியங்களான இராமாயண மற்றும் பாகவதங்கள் இன்றும் தொண்டர்களுக்கு விருந்தாக வாழ்வுக்கு வழிகாட்டியாக விளங்குகின்றன. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்